வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நண்பரோட கொய்யாக்கா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். கொய்யாக்கா வந்து எல்லாரும் சின்ன பிள்ளைல மரத்தில் தான் காய்க்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ எல்லாமே ஹைப்ரிட் ஆனதுலேருந்து எல்லாமே செடியிலேயே எல்லாமே வந்துடுது. இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு செடிக்கும் வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 7 கிலோ கொய்யாக்கா வந்து வீணாக போகுது. என்னன்னா பூச்சி உள்ள கருப்பு கலரில் ஒரு பூச்சி காய்க்கிறது. இதுக்கு முன்னாடி மயில் தொல்லை, அணில் தொல்லை, கிளி, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை தாண்டி இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை. இந்த கொய்யாக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் பார்க்கையில் நார்மலாக தான் இருக்கும், நல்ல காயாக தான் இருக்குது. ஆனால் பிடுங்கி நம்ம கடித்தாலோ இல்லை கத்தியை வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சி கட் பண்ணாலோ உள்ளே வந்து ஒரு மாதிரி கொலன்னு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊர்களெல்லாம் விற்க வர்றாங்க இல்லையா, வெளியில் பாலிஷாக இருக்கும், ஆனால் உள்ளே அறுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப மோசமான கண்டிஷன். ஸோ இதுக்கு என்ன வழி, ஏதாவது மருந்து இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நாங்களும் இந்த ஈயெல்லாம் வைக்கிறதுக்கு என்னென்னமோ சோலாரில் இதெல்லாம் லைட்லாம் வாங்கி வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அதனாலேயே இந்த இதில் இருக்க கொய்யாக்காய் தான் பிடுங்காமல் அப்படி அப்படியே கீழே போட்டுருக்கோம். ஏன்னா பிடுங்கி கொண்டு போய் கொடுத்தாலும் பேர் கெட்ட பேர் ஆயிடுது. ஸோ அதனால் இதுக்கு ஏதாவது மருந்து இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த மாதிரி தாங்க வருது, ஒவ்வொரு காயுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது மருந்து இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஏகப்பட்ட கொய்யாக்காய் வந்து வீணாக தான் போகுது ஒழிய இது ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியல. இந்த மாதிரி கருப்பு டாட் இருக்குது.